கான்ஜுகேட் பேஸ் ஃபார் Bronsted acids. ஸோ ஆசிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே பேஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு H2O வந்து ஒரு ஆசிடாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ Bronsted acid, ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு H2O கூட ரியாக்ட் ஆகுது. யூஸ்வலி இந்த மாதிரி இதெல்லாம் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ சின்ஸ் திஸ் 1 BA1 இஸ் அ ஆசிட், என்ன பண்ணும்? புரோட்டானை டொனேட் பண்ணும், ஓகேவா? ஸோ இந்த H2O என்ன பண்ணும்? வாங்கும், அப்படி தானே? ஸோ இது வந்து என்னது? ஒரு பேஸ், ஓகே? ஸோ இது வந்து ஒரு ஆசிட், ஓகே? ஸோ இது வந்து டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? OH மைனஸ் இருக்கும். இது வந்து வாங்கிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? H3O ப்ளஸ் இருக்கும். இப்போ இந்த ஆசிடுக்குள்ளே இந்த ஆசிட்லேருந்து கிடச்சது தான் இது H+ஸை டொனேட் பண்ணி கிடச்சது. அப்போ இது வந்து ஒரு பேஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பேஸ் 1, ஓகே? இப்போ இந்த பேஸுக்குலேருந்து கிடச்சது தான் இந்த இது, அப்படி தானே? ஸோ இது பேஸ்னால் இது வந்து என்னது? ஆசிட். ஸோ இது ரெண்டுமே கான்ஜுகேட் பேர்ஸ், ஓகே? இதுதான் கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் திஸ் H2O ஆசிட், ஓகேவா? ஸோ இப்போ HFக்கு எடுத்துக்கோங்க. HF வந்து வாட்டர் கூட சேருது. இப்போ நம்மளுக்கு வந்து ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. Bronsted ஆசிட், நம்ம ஆசிட் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆசிட்னால என்ன பண்ணால் H+ஸை டொனேட் பண்ணிடும். அப்போ வந்து மிச்சம் என்ன இருக்கும்? F- தான் இருக்கும். அப்போ இது கூட தான் H3O ப்ளஸ் இது வந்து கெயின் பண்ணியிருக்கு ப்ரோட்டான்ஸை, ஓகே? இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு கிடச்சது என்னது? இந்த F-. ஸோ இது ஆசிட்னா இது என்னது? பேஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னே பேஸ்ன்னு தெரியும். பேஸ்னால் என்னது? புரோட்டான் அக்செப்டர். இந்த நெகட்டிவ் வச்சு ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். இதுலேயும் பாருங்கள் OH-, இந்த நெகட்டிவ் வச்சு ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுதான் என்னது? கான்ஜுகேட் பேஸ், ஓகே? ஸோ இதை நம்ம எப்படினாலும் எழுதலாம், ஓகேவா? F- இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் HFன்னு எழுதலாம். இல்லாட்டி HF இஸ் த கான்ஜுகேட் ஆசிட் ஆஃப் F- எழுதுவாங்க, ஓகேவா? உங்களுக்கு இதில் கொஸ்டினில் வந்து இதுதான் ஆசிடுன்னு கொடுத்துருக்காங்க, இதோட கான்ஜுகேட் பேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் F- இஸ் த கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் திஸ் ஆசிட் HF அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேவா? தேங்க்யூ. இதில் வந்து இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு பாருங்கள். OH- நம்மளுக்கு இருக்கணும், F- இருக்கணும். அப்போ வந்து C இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகே? தேங்க்யூ.